திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எம்பிரானார் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ்குன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில்திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில்திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே. திருச்சிற்றம்பலம். எம்பிரானார் திருநாவுக்கரசு நாயனார் திருபுவனத்தில் எழுந்தருளிய போது இறைவன் தன் மனக்கண்ணில் காட்சி கொடுத்த பொழுது பாடியருளிய திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தில் எல்லாம் வல்ல கண்ணுதல் பெருமானுடைய அங்கங்களும் தோற்றமும் எவ்வாறு உள்ளது என்று இறைவன் திருநாவுக்கரசு நாயனார் மூலமாக நமக்கு அருளிச் செய்கிறார். முதலில் தன்னுடைய இறைவனுடைய சடையை கூறுகிறார். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும். வடிவு மிகுந்த அந்த திரிசூலமாகியது தோன்றி தன் திருச்சடையில் இருக்கக்கூடிய இளமை வாய்ந்த மதி, ஏனென்றால் சந்திரனை வளர காரணமாக இருக்கக்கூடியது இறைவனுடைய திருச்சடை. அது மட்டும் இல்லாமல் நறுமணம் வீசக்கூடிய கொன்றை மலர்கள் தொடுத்து தன்னுடைய சடையில் இறைவன் அணிந்திருக்கின்றார். காதில் வெண் குழைத்தோடு, ஒரு பக்கம் குழையும் ஒரு பக்கம் தோடும். திருவாசகத்தில் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் என்று மணிவாசக பெருமான் அருளிச் செய்கின்றார். அது மட்டும் இல்லாமல் களிற்று யானையை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்ட அந்த ஒரு நிலையும் காட்டுகிறார் இங்கு. எழில்திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும். இத்தனை அழகு மிகுந்த திருமுடியானது தோன்றுகிறது. பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும். இறைவனுடைய திருமேனி முழுவதும் பொடி என்று சொல்லப்படக்கூடிய விபூதி திருநீறு அது முழுக்க பூசியிருக்கிறார் பெருமான். அத்தகைய பெருமான் என் புவனத்தில் இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம்.